ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கிளாஸஸில் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸோட தான் நம்ம இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆரி ஸ்கெட்சிங் கிளாஸஸோட டே 3 கிளாஸஸ் இது. ஸோ இந்த ஆரி ஸ்கெட்சிங்க்கு முன்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆரி ஸ்கெட்சிங் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஆரியில் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டிசைன் போடுவோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட என்டையர் ஆரி கிளாஸஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கவங்களுக்கு கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கும் ஆரி வந்து என்னென்ன டைப்பாக பிரிஞ்சிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம், அது என்னென்ன மெஷர்மெண்ட்டில் போடுவோம் அப்படின்னு என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் நான் பேசிக்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆரி கிளாஸஸில் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரி வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கணும். ஸோ ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸஸில் ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் ஆரி ஒர்க் வரும் அப்படின்னா ஸ்லீவ். ஸோ அந்த ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்லீவ் வேணாலும் இருக்கலாம், 3/4 ஃபுல்லு ஹாஃப் எது வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்லைன். ஸோ நெக்லைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்லேயும் வரலாம், பேக் நெக்லேயும் வரலாம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வரலாம், இல்லை பேக்லேயும் நீங்கள் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட். ஸோ பேக் பார்ட்டுங்கிறது வந்து எது அப்படின்னா பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிளாக உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி போடுறது தான் உங்களுக்கு பேக் பார்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் தான் உங்களுக்கு ஆரி டிசைன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே சரி ஸ்கெட்சிங் நம்ம போட்டு தான் நீங்கள் ஆரி ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்லீவ் டிசைன் அண்ட் நெக் டிசைன், பேக் பார்ட் இது மூணுத்துக்குமே வந்து ஒரு தனித்தனி கேட்டகரி இருக்குது. என்ன அப்படின்னா எல்லா கஸ்டமருமே சரி எனக்கு வந்து ப்ரைடலுக்கு போகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு மட்டுமே கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஸோ சில மெம்பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் வேணாம், சிம்பிளாக வேணும்னு கேட்பாங்க. சில மெம்பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாகவும் வேணாம், கிராண்டாகவும் வேணாம், மீடியமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சில கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபுல்லாக ஹெவி ஒர்க்காக இருக்கணும், ஃபுல்லாகவே எனக்கு கிராண்ட் ஒர்க் பண்ணணும், வெட்டிங்க்கு இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல் கிராண்டாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியாக இருக்கக்குள்ள உங்களோட ஸ்கெட்சிங்கும் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒரு டைப்புக்கும் உங்களுக்கு ஸ்கெட்சிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகே, இது கிளியர் தானே? எங்கெங்கே நம்ம ஆரி ஒர்க் வரும் அப்படின்னா ஸ்லீவ், நெக்லைன், பேக் பார்ட்டில் வரும். இப்போ வந்து சிம்பிள் கேட்டகிரியை மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் எப்படி டெமோ எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியாக தான் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக வந்து லேர்னிங் ஆகும், உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ கிளைண்ட் எந்த ஒரு கிளைண்ட் வந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ சிம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஸோ சிம்பிளில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா ஸோ நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். சில பேர் வந்து ஸ்லீவ் வேணாம், நெக்லைன் வேணாம், பேக் பார்ட் வேணான்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம கோர்ஸ்னால எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். இப்போ சிம்பிள், இப்போது ஸ்லீவ் இருக்குது, நெக் லைனு அண்ட் பேக். ஓகே, பேக். ஸோ இது இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் ஒர்க் வரும் அப்படின்னா ஸ்லீவில் வந்து இந்த ஸ்லீவ் லைனில் வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்லீவ் லைனுக்கு மட்டும் ஆரி ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்குள்ளே தான் நம்ம சிம்பிள் டிசைனை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து என்னோடய ஆரி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்லைன். ஸோ நெக்லைன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் உங்களுக்கு நெக்லைன் வரும். ஸோ இதுவும் 1 inch ஆர் 1 centimeterக்குள்ளே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு பீட் லைன் மட்டும்தான் இந்த நெக்குக்கு கொடுப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் வந்து நிறைய மெம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஓப்பனிங் ஏரியாவில் மட்டும் ஜஸ்ட் ஒரு 1 inches 1 centimeter to 1 inchesக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் எது ஒர்க் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம சிம்பிள் ப்ளவுசஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ணுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆரி ஒர்க் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன மாதிரியான ஆரி ஒர்க் வருதுன்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஸ்கெட்சிங் போடணும். ஸோ இங்கே என்ன மாதிரியான ஆரி ஒர்க் வரும் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சிம்பிள் டிசைன்னாலே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பீட் ஒர்க் மட்டும்தான் வரும், வேறு எந்த ஒரு ஃப்ளோரலும் வராது.
உங்களுக்கு இங்கே மட்டும்தான் வந்து ஒர்க் வரும். பீட் ஒர்க் மட்டும்தான் நம்ம சிம்பிள் டிசைனுக்கு கொடுப்போம், வேறு எந்த ஒர்க்குமே வராது. ஸோ இங்கே வந்து அது வந்து எந்த டைப் ஆஃப் பீட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸ்லேயே நீங்கள் ஓனாக வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து எந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். பட் சிம்பிள் ஆரி டிசைன் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஏரியாஸுக்கு வரும். 3 ஏரியாஸில் வந்தாலுமே எந்தெந்த பிளேசஸில் வரும்னு பார்த்துக்கோங்க, என்ன மாதிரியான டைப்பில் பீட் ஒர்க் மட்டும் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஸ்கெட்சிங் போடுவோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம அந்த பீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு ஸ்டிச் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த இதுக்கான ஆரி ஸ்கெட்சிங். ஸோ அந்த சிம்பிள் டிசைனில் எல்லாருமே வந்து போட மாட்டாங்க ஸ்கெட்சிங்லாம். சிம்பிள் டிசைன் டேரெக்டாக வந்து ஃபேப்ரிக்கில் நம்ம ஒர்க் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னல் லெவல் வராது. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்போதுமே ட்ரைன் பண்ணுவேன், ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது இன்னும் ஈவனாக வரும் அப்படின்னு. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாருமே நல்லா ஈவனாக போடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஸ்கெட்சிங் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் லைன் போட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பிஃபோராகவே ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதோட ஒர்க்கும் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் இன்னும் அல்டிமேட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா லிசன்? ஸோ இதோட ஸ்கெட்சிங் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளோரல் டைப்புமே எதுவுமே வராது. ஜஸ்ட்டு உங்களுக்கு பீட்ஸ் மட்டும் நல்லா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அலைனாக கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம ஸ்கெட்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீட்ஸ் டிசைன்ஸ் 3 ஏரியாஸில் வரும், ஒன்லி பீட்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, இதுதான் சிம்பிள் டிசைன். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மீடியம். ஸோ இந்த மீடியம்லேயும் 3 ஏரியாஸ் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஸ்லீவ், நெக்லைன், பேக் பார்ட். ஸோ இந்த மீடியம்லேயே வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஓகே, ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு கேட்டகரி நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே ஒர்க் வரும் அப்படின்னா, அதேமாரி சேம் ஸ்லீவோட லைன் வரும். பட் ஸ்லீவோட லைன் வந்து நீங்கள் 2 inches, அதில் வந்து 1 inches வரையும் சொல்லியிருப்பேன், இதில் நீங்கள் 2 inches வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, 1 centimeterலேருந்து 2 inch வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஓகே, ஸ்லீவ் லைனை கொஞ்சம் டெப்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்ட் இங்கே ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் புட்டாஸ் மட்டும் கொடுப்போம். அண்ட் செகண்ட் கேட்டகரியில் கிறிஸ் கிராஸ் இல்லை வந்து செக்குடு மாதிரி எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இதுதான் செகண்ட் கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரி கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், செகண்ட் கேட்டகரி கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கும். பட் இது எல்லாமே என்னன்னா மீடியம் தான். சில பேர் நினச்சிப்பாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே கிராண்ட் ஒர்க் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இது வந்து கிராண்ட் ஒர்க் கிடையாது, மீடியம் தான். இதில் வந்து ஸ்லீவ் இருக்கும் ப்ளஸ் ஃபில்லிங்ஸும் இருக்கும். ஸ்லீவும் ஃபில்லிங்ஸும் இருக்கிறது தான் மீடியமோட ஸ்லீவ். ஓகே, ஸோ நெக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அது நம்ம ஸ்லீவ் சிம்பிள் எப்படி பண்ணியிருந்தோம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தோம். ஒரு 1 or 2 பீட்ஸ் மட்டும் நம்ம லோட் பண்ணியிருப்போம். அண்ட் இதில் மீடியமாக இருக்கிறதுனால நம்ம இதே சைஸஸ் தான் 1 centimeterலேருந்து 2 inches வரும் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அஸ்யூஷுவலாக உங்களுக்கு வேணும், எனக்கு இங்கே ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் புட்டாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மீடியம். அண்ட் பேக் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனு, ஓகேவா, இந்த பீட்ஸோட லைனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 centimeter to 2 inch வரையும் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு ஃபில்லிங்ஸும் கொடுத்துக்கலாம் புட்டாஸில். ஓகே, ஸோ மீடியம்ங்கிறது வந்து பீட்ஸில் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி பீட்ஸில் வர்றது. ஸோ மீடியம்ங்கிறது வந்து லைனும் வரும் ப்ளஸ் ஃபில்லிங்ஸும் வரும். ஓகே, எல்லாத்துலேயுமே சரி லைன்ஸு ப்ளஸ் ஃபில்லிங்ஸ் இது ரெண்டுமே இருக்கிறது தான் மீடியம். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரி, ஃபஸ்ட்டு கேட்டகரி பீட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. செகண்ட் கேட்டகரி வந்து என்ன வரும்னா ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னாக ஒருத்தவங்க க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து மீடியமில் வரும். ஸோ ஃப்ளோரல் பேட்டர்னா என்ன? ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைனில் இங்கே மட்டும் உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் வரும். ஓகே, ஸோ எந்த மாதிரியான ஃப்ளோரல்ஸ் வேணாலும் பண்ணலாம். இல்லை நெக் லைனுக்கு இங்கே மட்டும் உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் வரும். ஓகே, அண்ட் பேக் பார்ட்டில் இங்கே வரும், இல்லைன்னா இங்கே கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் வர்றது செகண்ட் கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரி பீட்ஸு, செகண்ட் கேட்டகரி ஃப்ளோரல். ஸோ எந்த டைப்பை எடுத்துக்கிட்டாலுமே சரி உங்களுக்கு ஸ்லீவ் லைன், நெக் லைன், பேக் லைனோட ப்ளஸ் ஃபில்லிங்ஸும் வரும். ஓகே, ஸோ செகண்ட் கேட்டகரி ஃப்ளோரல். ஸோ இந்த ஃப்ளோரல் எங்கே வேணாலும் வரும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஃபில்லிங்ஸ் எதுவுமே வராது. பீட்ஸ் லைனுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளோரல் லைன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த ஃப்ளோரலில் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம், கட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மீடியம். ஸோ நம்ம இதுக்கு எப்படி ஸ்கெட்சிங் போடுவோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்மேடால் தான் போடுவோம். ஸோ ஹேண்ட்மேடிலே வந்து எப்படி போடுவோம், எதை யூஸ் பண்ணி போடுவோம்னா ஸ்கேலு, ஸ்டென்சில் இல்லை வந்து ஆப் யூஸ் பண்ணி அப்படி கூட போடலாம்.
ஓகே, ரொம்ப இதுக்கு தான் நம்மளுக்கு ஸ்கெட்சிங் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா ஸ்லீவ் லைன், நெக் லைன், பேக் லைன் கூட நீங்கள் சிம்பிள் டிசைன்ஸுக்கு லைன் மட்டும் போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். சில மெம்பர்ஸுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கெட்சிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கூட ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். பட் மீடியமில் அப்படி போட முடியாது. நீங்கள் ஸ்கெட்சிங் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெவிக்கான ஸ்லீவ் வந்து ஸ்லீவும் சரி, நெக் லைன், பேக் லைன். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைன்ஸாக வரும். ஃப்ளோரல் டிசைன்ஸ் ப்ளஸ் பீட்ஸோட அவுட்லைனாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் இருக்காது, எங்கேயுமே சரி உங்களோட கிளாத் வந்து தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ அது ஸ்லீவாக எடுத்துக்கிட்டாலும், நெக் லைன், பேக் லைன் எது எடுத்துக்கிட்டாலுமே உங்களோட ஒர்க் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க்காக இருக்கும். அது என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைன் ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாகவுமே வரதுனால உங்களோட டிசைனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஸ்கெட்சிங் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எப்போதும் போல் மீடியம் ப்ளவுஸஸுக்கு எப்படி ஸ்கெட்சிங் பண்ணுவோமோ ஸோ அதேமாதிரி ஸ்கெட்சிங் இதுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து 1 or 2 தான் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ட்ராயிங் ஸ்கில் இல்லை அப்படின்னா நம்ம ட்ரேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு அந்த கட் ஒர்க்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிசைன் பேட்டர்னாக வரும். ஸோ இது நம்ம என்ன தான் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாலுமே அது உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக வராது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆப் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கெட்சிங் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த ஹெவிக்கு தான் நம்ம அந்த மாதிரி டைப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஹேண்ட்மேடாக போடலாம், பட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இப்போ 3 கேட்டகரிஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா இப்போ நிறைய கிளைண்ட் வந்து எப்படி கேட்பாங்கன்னு இப்போ தெரியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு டிசைன்ஸ் மீடியம் டிசைன்ஸ் எனக்கு வேணும் கேட்டாங்கன்னா அதுக்கு எங்கெங்கே ஆர்வம் கொடுக்கணும், எப்படி நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரேசிங் எப்படி ஸ்கெட்சிங் எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஒவ்வொரு டைப்பாக பார்ப்போம். இப்போ சிம்பிள் டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஸ்லீவ் எப்படி பண்ணணும், நெக் லைன் எப்படி பண்ணணும், அண்ட் பேக் லைன் எப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஒரு டேக்கு நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப்பில் கேட்டுக்கலாம், இல்லைன்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம்.